கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று உங்கள் மத்தியிலே அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா என்ற ஒரு தலைப்புல நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இந்த தலைப்புடைய முக்கியத்துவத்தை குறித்து பார்க்கும் பொழுது, சீக்கிங் பிளஷர்ஸ் அவுட் சைட் காட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே நாம் ஒரு பாவ காரியங்களை நாம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு காரியம் வந்து எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நாம் படிக்க இருக்கிறோம். இந்த தலைப்பை குறித்து ஒரு சின்ன அறிமுகம். இங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரி, உங்களிடத்துல நான் கேட்கக்கூடிய ஒரு முதலாவது கேள்வி, அவுட் சைடு கவரேஜ் ஏரியா. அவுட் சைடு கவரேஜ் ஏரியானா என்ன? பொதுவா நம்ம வந்து தொலைபேசியில பேசும்பொழுது ஒரு நபரை நாம் அழைக்கும் பொழுது நமக்கு ஒரு சத்தம் கேட்கும். இந்த மாதிரி என்னன்னு, நீங்கள் அழைக்கக்கூடிய அந்த நபர் வந்து நெட்வொர்க் கவரேஜ் ஏரியாவுக்கு வெளியே உள்ளார் என்று நாம் அநேக முறை நாம் கேட்பதுண்டு, இல்லையா? அதே மாதிரி இந்த அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா என்ற ஒரு தலைப்பின் கீழே நாம் பார்க்கும் பொழுது, இந்த அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா என்றால் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? இந்த அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா என்ற ஒரு தலைப்பு இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. யாராவது கெஸ் பண்ண முடியுமா? அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா என்ற தலைப்பு எதை மையமாக வைத்திருக்கிறது? யாராவது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்? சிக்னல் கிடைக்காத இடம். என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க, சரியா கேட்கல. சிக்னல் கிடைக்காத இடம். அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியானா சிக்னல் கிடைக்காத ஒரு இடம் தான் வந்து அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியான்னு சொல்லுவோம். வெரி குட். சோ வேதத்தின் அடிப்படையில நாம் பார்க்கும் பொழுது இந்த அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா என்ற ஒரு காரியம் எதை குறிப்பிடுகிறது? கர்த்தருடைய சித்தத்துக்கு மாறா செய்யறது. கர்த்தருடைய சித்தத்திற்கு மாறாக செய்யக்கூடிய காரியங்கள். வெரி குட், ரொம்ப கரெக்டா சொன்னீங்க சகோதரி. சோ அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா என்று பார்க்கும் பொழுது, அவுட் சைடு காட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாய் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியம் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் நாம் செயல்படக்கூடிய காரியங்களை தான் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா. அப்ப அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியான்னு சொல்லும் பொழுது கவரேஜ் ஏரியான்னு நாம் சொல்லக்கூடும். அது கவரேஜ் ஏரியானா என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அது தேவனுடைய சித்தம். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவன் அவருடைய சித்தத்தை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டிய முதன்மையான காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, தேவனுடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்மளாம் என்ன பண்ணணும்? கர்த்தருடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏன் நாம் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும்? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் தேவனுடைய சித்தத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும்? யாராவது சொல்லுங்க. பிரதர் ஹரி, நாம் பாவிகளா இருக்கிறதுனால கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படியணும். நாம் பாவிகளாய் இருக்கிறதுனால நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். சரியா சொன்னீங்க. ஏன்னா நாம் பாவிகளா இருக்கையில நம்மளுடைய சுய சித்தத்தின்படி நாம் வாழ்க்கையை வாழ்வோம்னா என்ன செஞ்சுட்டு இருப்போம்? பாவத்தை தான் நாம் செஞ்சுட்டு இருப்போம். ஆகையால தேவனுடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் நீதியான ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடும். சோ இன்னைக்கு நம்ம இந்த தலைப்பின் கீழ் நாம் என்ன பார்க்க போறோம்னா, தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கை எவ்விதமான ஒரு வாழ்க்கையாக ஆசீர்வதிக்கப்படும் என்றும், தேவனுடைய சித்தத்திற்கு வெளியாக தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் நாம் வாழ்க்கையை வாழும் பொழுது அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையாக அது காணப்படும் என்று நாம் இரண்டு காரியங்களை குறித்து நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போறோம். ஸோ இதுதான் வந்து இந்த தலைப்புடைய ஒரு விளக்கம். ஸோ அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியான்னு சொல்லும் பொழுது அந்த கவரேஜ் ஏரியா என்னன்னு பார்த்தோமே ஆனால் அது தேவனுடைய சித்தம். கவரேஜ் ஏரியான்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம். அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியான்னு சொல்லும் பொழுது தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பே, நம்மளுடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாகவோ தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக நாம் வாழும் பொழுது நம்மளுடைய அதுதான் வந்து அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியான்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த பொதுவாக தேவனுடைய பிள்ளைகள் கேட்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு கேள்வி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நான் எப்படி தேவனுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்வது, இல்லையா? ஹவு கேன் ஐ ஃபைண்ட் காட்ஸ் வில்? இதுதான் வந்து ஒரு பிரபலமான ஒரு கேள்வி, எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. நீங்களும் நானும் இந்த கேள்வியை நம்மளோட வாழ்க்கையில பலமுறை கேள்வி கேட்டிருக்கோம்.
How can I find God's will? நான் தேவனுடைய சித்தத்தை எப்படி நான் அறிந்து கொள்வது? அப்படி நாம் கேட்கும் பொழுது இவ்விதமாக நாம் சொல்லியிருக்கிறோம், நான் தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்கணும். I want to know what is God's will in my life. So இப்படிப்பட்ட ஒரு கேள்வி நாம் கேட்கும் பொழுது இந்த ஒரு கேள்வி எழும்புகிறது. என்னன்னா, இஸ் God's will is lost? தேவனுடைய சித்தம் தொலைந்து போய்விட்டதா நாம் அதை தேடி கண்டுபிடிப்பதற்கு? அல்லது கர்த்தராகிய தேவன் அவருடைய சித்தத்தை எங்கேனும் ஒளித்து வைத்திருக்கிறாரா? இஸ் God's will is hidden? மனிதர்கள் கண்டுபிடிக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஷர் ஹண்ட்னு ஒரு கேம் இருக்கும். ஒரு பொக்கிஷமான ஒரு காரியத்தை என்ன பண்ணுவாங்க, அதை ஒளித்து வைத்து இதை கண்டுபிடின்னு சொல்லி ஒரு போட்டி நடத்துவாங்க. அந்த மாதிரி கர்த்தராகிய தேவன் அவருடைய சித்தத்தை ஒளித்து வைத்து விட்டு அதை கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விடுறாரா? நமக்கு இன்டராக்ட் பண்ணுங்க, நம்ம இன்டராக்ட் பண்ணுவோம். தேவன் அவருடைய சித்தத்தை ஒளித்து வைத்து விட்டு அதை கண்டுபிடிங்க பார்க்கலாம்னு சொல்லி ஒரு கேம் மாதிரி தேவன் இயங்கி கொண்டிருக்கிறாரா? பிரதர் ஹரி, சொல்லுங்க, உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? நம்ம தேவனுடைய சித்தத்தை எப்படியாவது கண்டுபிடிக்கிறோம்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கிறோம் இல்லையா? தேவனுடைய சித்தம் தொலைந்து போய்விட்டதா அல்லது தேவனுடைய சித்தம் மறைக்கப்பட்டிருக்கிறதா நாம் அதை கண்டுபிடிப்பதற்கு? தேவனுடைய அது நொறுங்கி போயிருச்சுன்னா அது திருப்பி மீட்கான இயேசு வந்தாரு. இல்ல, தேவனுடைய சித்தத்தை குறித்து சொல்றான், தேவனுடைய சாயலை குறித்து சொல்லல. தேவனுடைய சித்தம் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா தொலைந்து போயிடுச்சா? எங்க தொலைஞ்சு போயிருக்கோம்? நம்ம பாவம் செஞ்சது. தேவனுடைய சித்தம் தொலைந்து போகல. ஆக்சுவலா தேவனுடைய சித்தம் தொலைந்து போகல. நம்ம ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். சங்கீதம் 143 அதிகாரம் 10 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாராவது வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 143 வசனம் 10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இங்க ராஜாவாகிய தாவீது இவ்விதமான ஒரு ஜெபத்தை மேற்கொள்கிறார். அந்த ஜெபம் என்னன்னு பார்க்கும் பொழுது சங்கீதம் 143:10 என்ன ஜெபம் பண்றாரு தாவீதுங்க? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். இங்க தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரே உமக்கு பிரியமானது, தேவனுக்கு பிரியமானத காரியத்தை தான் நம்ம தேவனுடைய சித்தம் என்று சொல்றோம். இங்க தாவீதோட ஜெபம் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யும் என்று அவர் ஜெபிக்கிறார். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று அவர் ஜெபம் பண்ணல. என்னன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு? என்னன்னு ஜெபம் பண்றாரு? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் சொல்லி பார்க்கிறோம். அப்ப தாவீது ராஜா உமக்கு பிரியமானதை செய்யும்படி எனக்கு போதித்தருளும் என்று சொல்லும் பொழுது அப்ப அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு? தேவனுடைய சித்தம் இன்னதென்று நன்கு அறிந்திருக்கிறார் தாவீது ராஜா. ஆகையால் தான் ஆண்டவரே உடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிய எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே உடைய சித்தத்தை நான் செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஒரு ஜெபத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் 119 சங்கீதம் மிகவும் பிரபலமாய் நாம் அடிக்கடி மனப்பாடம் செய்யக்கூடிய ஒரு சங்கீதம் 119 சங்கீதம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு சங்கீத பகுதி தான் 119 சங்கீதம். அதுல கிட்டத்தட்ட எத்தனை வசனங்கள் இருக்குன்னு யாரா சொல்ல முடியுமா? 119 சங்கீதத்துல எத்தனை வசனங்கள் இருக்கு? சரியா சொன்னீங்க, வெரி குட். 176 வசனங்கள். அந்த 176 வசனத்துல 175 வசனம் அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கு தாவீது ராஜா அவருடைய இருதயத்தின் ஏக்கமாக ஆண்டவராகிய தேவனிடத்துல முறையிடுகிறார். என்ன முறையிடுகிறார்? ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஒரு வேண்டுதலாக தான் நீங்க பார்க்க முடியும். நீங்க அந்த 175 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 175 விதத்தில் கர்த்தராகிய தேவனிடத்துல அவர் மன்றாடுறார். என்னென்ன? உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று. சோ இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு காரியம் தெளிவாகிறது. தேவனுடைய சித்தமானது ஒளித்து வைக்கப்படவில்லை. கர்த்தராகிய தேவன் அவருடைய சித்தத்தை மனிதர்களுடைய பார்வைக்கு ஒளித்து வைக்கவில்லை. அதை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை தாவீது ராஜா நன்கு அறிந்திருக்கிறார். ஆகையால் தான் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை மேற்கொள்றாரு? ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு உதவி செய்யும் என்று, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். சோ தேவனுடைய சித்தம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு, அது மறைபொருளாக வைக்கப்படவில்லை. அந்த கர்த்தராகிய தேவனுடைய சித்தத்தை நீங்க எங்க பார்க்க முடியும்?
அது எங்கே அருளப்பட்டிருக்கிறது? யாராவது சொல்ல முடியுமா? Where you will find God's will. உங்களுடைய வாழ்க்கையில வந்து தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் நீங்க எங்க போய் அதை பார்ப்பீங்க? எதுல அதை பார்ப்பீங்க? வேதாகமத்தில். வெரி குட், சரியா சொன்னீங்க. தேவனுடைய சித்தம் மனிதனுக்கு வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகையால ஒரு காரியம் நமக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. தேவனுடைய சித்தம் தொலைந்து போகவில்லை அதை தேடி கண்டுபிடிப்பதற்கு. தேவனுடைய சித்தம் மறைக்கப்படவில்லை அதை நாம் கண்டுபிடிப்பதற்கு. தேவனுடைய சித்தம் தெளிவாக தேவனுடைய கர்த்தராகிய தேவனுடைய வேதாகமத்தில் அது தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான கர்த்தராகிய தேவனுடைய சித்தம் அனைத்தும் இந்த வேத புத்தகத்துல தெளிவாக கர்த்தராகிய தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகையால இந்த கர்த்தராகிய தேவனுடைய வேதாகமத்தை நாம் வாசிப்போமே ஆனால் நாம் தேவனுடைய சித்தத்தை அறியக்கூடும். ஓகே, முதலாவது கவரேஜ் ஏரியா குறித்து நம்ம பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ரெண்டு காரியங்களை குறித்து பார்க்க போறோம். அவுட் சைடு கவரேஜ் ஏரியா, கவரேஜ் ஏரியா. ஸோ கவரேஜ் ஏரியா என்னன்னு தெரிஞ்சாதான் நமக்கு அவுட் சைடு கவரேஜ் ஏரியானா என்னன்னு நமக்கு விளங்கும். ஆகையால முதலாவது கவரேஜ் ஏரியானா என்ன, அதாவது தேவனுடைய சித்தம் நம் வாழ்வில் என்ன என்று நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய சித்தம் நம் வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் என்னவென்று முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கர்த்தருடைய சித்தத்தை நான் 4 விதமாக நான் உங்களிடத்துல காமிக்க போறேன். முதலாவது கர்த்தருடைய சித்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரட்சிப்பு. நம்ம அந்த 5 கான்சென்ட்ரிக் சர்க்கிள் பாக்குறீங்க இல்லையா, 4 கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இந்த வட்டத்துல இந்த 4 வட்டத்தை நீங்க பாக்குறீங்க, அடுக்கடுக்காக வைக்கப்பட்டிருக்கிற 4 வட்டங்கள்ல அவுட்டர் வட்டம், அதாவது வெளிப்புறம் இருக்கக்கூடிய அந்த வட்டத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அது எந்த வட்டத்தை குறிக்கிறதுனா ரட்சிப்பு, சால்வேஷன். அதுதான் வந்து தேவனுடைய முதலாவது மனிதனுக்கு தேவன் வைத்திருக்கக்கூடிய முதலாவது தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரட்சிப்பு. சோ இன்னைக்கு வந்து இந்த 4 காரியங்களை குறித்து பார்க்க போறோம். அதாவது கவரேஜ் ஏரியா சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தம் நம்மளுடைய வாழ்க்கையில என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது முதலாவது நம்மளுடைய ரட்சிப்பு. இரண்டாவது நாம் ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளாகிய நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்ட கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். மூன்றாவது தேவனுடைய சித்தம் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று தேவனுடைய சித்தமா இருக்கிறது. 4வது நாம் கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும்? லைஃப் ஆஃப் சப்மிஷன். நம்ம வந்து ஒரு கீழ்ப்படியக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவன் உடைய சித்தமா இருக்கிறது. இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய சித்தத்திற்கு நாம் உட்பட்டு இருப்போம். சோ முதலாவது காரியத்தை நாம் பார்ப்போம். God's will is that you be saved. கர்த்தராகிய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, பிரதானமான சித்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். யாராவது வாசிக்க முடியுமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 4 வரை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 4 வரை. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலக்கம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர் யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மை பிரியமா இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சோ இங்க வாசித்த வசனம் 3-4 பார்க்கும் பொழுது நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையின் பிரியமா இருக்கிறது. எது நன்மையின் பிரியமா இருக்கிறது? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் சொல்லி பார்க்கணும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படணும், கர்த்தரை அறிகிற அறிவுல அடையணும். அதுதான் வந்து கர்த்தராகிய தேவனுடைய பிரதானமான ஒரு சித்தமா இருக்கு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனம் 9. யாரா எடுத்து வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நன்றி. இப்ப பார்க்கும் பொழுது இப்ப நம்ம அநேகர் இந்த காலகட்டத்துல சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா,
என்னப்பா நீ ஆண்டவர் வராருன்னு 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க, இன்னும் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்காக அவர் எழுதக்கூடிய இந்த வசனம் என்ன சொல்றாரு? தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். யாரும் கெட்டு போகக்கூடாது, யாரும் அழிந்து போகக்கூடாதுன்னு கர்த்தராகிய தேவன் என்ன விரும்புறாரு சொல்லி பார்க்கிறோம். சோ கர்த்தருடைய பிரதானமான சித்தம் மனிதனுக்கு என்னவென்று பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட வேண்டும். அவன் கெட்டு போகக்கூடாது, அவன் மீட்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் என்ன பண்றாரு? அவருடைய வருகையை தாமதிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளில என்ன சம்பவிக்க போகுது? நியாய தீர்ப்பு நாள் அது. அங்கு கர்த்தராகிய தேவன் ஜனங்களை நியாயத்திற்க போகிறார். ஆகையால் தான் கர்த்தராகிய தேவனோட வருகையை தாமதிக்கிறார். சோ நம்மளுடைய தேவனுடைய பிரதானமான சித்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது மனு குலத்தை மீட்க வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 மற்றும் 17 வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறான் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பாருங்களேன், நம்மளுடைய தேவன் எவ்வளவு ஒரு அன்பான தேவன். அவரோட தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் சொல்லி பார்ப்போம். நம்முடைய தேவன் அன்புள்ள தேவனா இருக்கிறார். நாம் மனிதர்களாகிய நாம் அழிந்து போகக்கூடாது, நரகத்திற்கு போய்விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை, தன்னுடைய நேசகுமாரனை என்ன பண்றாரு? இந்த பூமிக்கு இரட்சகராக அனுப்பக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். எதற்காக என்று பார்க்கும் பொழுது மனிதர்களை மீட்பதற்காக. கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் குமாரனை எதற்காக அனுப்பவில்லையா? பூமியை நியாயம் தீர்ப்பதற்காக 2000 வருடங்களுக்கு முன்பாக அனுப்பவில்லை. மாறாக ஜனங்களை மீட்பதற்காக, நம்மளுடைய பாவத்தின் தண்டனையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? சிலுவையில ஏற்றுக்கொண்டார். 2000 வருடங்களுக்கு முன்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தினவராய் அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது அங்க என்ன சம்பவித்தது என்று பார்க்கும் பொழுது மனுக்குலத்தின் பாவத்தை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டு நாம் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை என்ன பண்ணாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அதாவது பாவத்திற்கு விரோதமாய் தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து பற்றி எறிகிறது என்று நாம் ரோமர்கள் நிருபத்துல வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதாவது தேவனுடைய கோபமானது பாவிகளுக்கு விரோதமாய் பற்றி எறிகிறது என்று பார்க்கிறோம். சோ அந்த தேவனுடைய கோபாக்கினையானது என்ன ஆச்சு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது ஊற்றப்பட்டது. தேவனுடைய கோபாக்கினை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது ஊற்றப்பட்டது. ஆகையால் நாம் இன்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என் அருமையானவர்களே, நம்மளுடைய கர்த்தராகிய தேவன் விரும்பக்கூடிய பிரதானமான காரியம், அவருடைய சித்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும். என்னுடைய கேள்வி உங்களுக்கு என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? அதான் என்னுடைய முதல் கேள்வி. இங்க அந்த மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடிய உங்களிடத்துல நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? அந்த ரட்சிப்பின் நிச்சயம் உங்களுக்கு இருக்கா? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று நீங்க உங்களுக்கு ஒரு மன உறுதி இருக்கா? ஒரு உறுதியான நம்பிக்கை இருக்கா? என்னுடைய பாவங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார். ஒருவேளை உங்களுக்கு அவிதமான ஒரு உறுதி இல்லை என்றால் இந்த கணமே இன்றே நீங்க என்ன பண்ணுங்க? ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்தை மன்னியும். இயேசுவே, எனக்காக நீர் அந்த கல்வாரி சிலுவையில நீர் மரித்தீர், என்னுடைய பாவங்களை நீர் சுமந்தீர், நான் பெற வேண்டிய அந்த தண்டனையை நீர் பெற்றுக்கொண்டீர். ஆண்டவரே, என்னை மன்னித்து என்னுடைய பிள்ளையாக நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று நாம் தேவனிடத்துல பாவ மன்னிப்புக்காக நாம் மன்றாடும் பொழுது கர்த்தராகிய தேவன் என்ன செய்வார்? நம்முடைய பாவங்களை மன்னிப்பா, நாம் மீட்கப்பட்டு விடுவோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யாரா இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய யாராக இருப்பினும் அவர்கள் கெட்டு போக மாட்டாங்க, மாறாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இது தேவனுடைய முதலாவது சித்தம். இரண்டாவது தேவனுடைய சித்தம் என்னன்னா, டு பி ஃபில்டு பை த ஸ்பிரிட். தேவ ஆவியானவரால் நிரப்பப்படுதல், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுதல். அதுதான் கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில விரும்பக்கூடிய இரண்டாவது காரியம். யாராவது வாசிக்க முடியுமா? ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாருங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்
அவருடையவன் அல்ல என்று நாம் இங்கே பார்க்கிறோம். சோ யாரெல்லாம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக் கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். சோ பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு அருளப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கே இலவசமாய் அருளப்படுகிறது. அதற்காக நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சம்பவம் எதனால ஏற்படுகிறது பார்க்கும் பொழுது, ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய உள்ளத்திற்குள்ளாக வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தினதுனால்தான் நம்ம என்ன செய்யறோம், மனம் கசந்து நம்மளுடைய பாவத்தை உணர்ந்து நான் பாவி என்று உணர்வு அடைந்தவர்களாக அங்க தேவனிடத்துல பாவ மன்னிப்பை நாம் கேட்கிறோம். சோ ஆவியானவருடைய கிரியை தான் இது. நாம் சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து நம்மளுடைய பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்தி மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு இதயத்தை நமக்கு தரார். ஆகையால் தான் நம்ம என்ன பண்றோம், மனம் திரும்பி தேவனிடத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுகின்றோம். சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த தினமே நாம் பரிசுத்த ஆவியானவரால் முத்திரையிடப்பட்டோம் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். சோ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும், ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். சோ நாம் ஆவியிலே நிரப்பப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய இரண்டாவது சித்தமா இருக்கிறது. நாம் அதை எங்க பார்க்கலாம்னா எபேசியர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வசனம் 17 மற்றும் 18 வாசி. எபேசியர் 5ஆம் அதிகாரம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. பாருங்க, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, மதிகேடாய் இராதபடிக்கு, மதிகெட்டவர்களா இராதபடிக்கு எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா, எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 17ஆம் வசனத்தை. ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. பாருங்க, நீங்கள் வந்து மதிகெட்டவர்களாக நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, இராதபடிக்கு நீங்கள் தேவனுடைய சித்தம் என்னதென்று நீங்க அறிந்து கொள்ளுங்கள். அந்த தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஆவியானவரால் நிரப்பப்படுதல் இல்லையா? அங்க நீங்க பார்க்கும்பொழுது ஒரு கம்பாரிசன் பண்றாரு. இங்க பவுல் இங்க வந்து ஒரு கம்பாரிசன் பண்றாரு, ஒரு ஒப்பிட்டு சொல்றாரு. எதோட ஒப்பிட்டு சொல்றாரு? ஆவியில நிரப்பப்படுதல் எதோட ஒப்பிட்டு சொல்றாரு? மதுபானம் இல்லையா? அங்க ஒரு குடிகாரனோட ஒப்பிடுறாங்களா? இதோட ஒப்பிடுறாரு, சொல்லுங்க. மதுபானத்தை. ஆமா, எதுக்கு இந்த இடத்துல மதுபானத்தை குறித்து இங்க சொல்றாரு? இப்ப ஒரு மது அருந்தின ஒரு நபர் எப்படி நடந்து கொள்வார்? ஒரு மது அருந்தின நபர் எப்படி நடந்து கொள்வார்? நம்ம பாக்குறோம் இல்லையா, ரோட்ல டாஸ்மாக் பக்கத்துல எல்லாம் போகும்பொழுது ஆமா, சுய கட்டுப்பாட்டை இழந்து சுய நினைவை கூட சில நேரத்துல இழந்துருவாங்க. என்ன பண்ணுவாங்க, என்ன பேசுறோன்னு அவங்களுக்கு தெரியாது, என்ன செய்யறோம்னு அவங்களுக்கு தெரியாது. எங்கேயோ ரோட்டோரத்துல ஒரு குப்பை தொட்டி பக்கத்துலயா ஒரு சாக்கடை பக்கத்துல கூட என்ன பண்ணுவாங்க, விழுந்து குப்புற விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம் இல்லையா? சோ ஏன் அப்படி நடந்துக்கிறாங்க? எதனால அப்படி கட்டுப்படுத்தப்படுகிறாங்க? அவங்கள கட்டுப்படுத்தக்கூடிய காரியம் என்ன? ஒரு மதுபான வெறியரை, மதுபானம் இல்லையா? சோ ஒரு மதுபான வெறியனை கட்டுப்படுத்தக்கூடியது அந்த மதுபானம். அதே போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை யார் கட்டுப்படுத்தணும்? யார் நம்மளை கட்டுப்படுத்தணும்? மதுபானம் அல்ல, ஆவியானவர், தேவ ஆவியானவர். ஏன்னா தேவ ஆவியானவர் இங்க வாசம் செய்கிறார், நமக்குள்ளாக வாசம் செய்கிறார் இல்லையா? நம்ம என்னைக்கு இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றே இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்து விட்டார், நமக்குள்ளாக வந்து விட்டார். அவர் என்ன செய்யணும்? நம்மளை கட்டுப்படுத்த வேண்டும். ஓகே, பரிசுத்த ஆவியானவர் நம்மை கட்டுப்படுத்துதல் என்றால் என்ன? எப்படி பரிசுத்த ஆவியானவர் நம்மளை கட்டுப்படுத்த முடியும்? எப்பொழுது ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படுவோம்? கண்ட்ரோல், ஹவு வி வில் பி ஃபில்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவரால் நிரப்பப்படுதல். இங்க நிரப்பப்படுதல் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து ஏதோ ஒரு டம்ளர்ல தண்ணியை நிரப்புற மாதிரி அல்ல. இது நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஆகையால் தான் நீங்க பவுல் என்ன சொல்றாரு,
அங்க குடிகாரன் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாரு. குடிகாரன் அங்க வந்து நிரப்பப்படுறானா? இல்ல கட்டுப்படுத்தப்படுறான். எதனால? மதுவினால். எப்படி ஒரு குடிகாரனை மதுவானது கட்டுப்படுத்துகிறதோ அபுதமாக நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும். அப்படின்னா ஆவியானவரால் நாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக இயங்க வேண்டும் என்பதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல வராரு. புரியுதுங்களா? சோ தேவனுடைய இரண்டாவது சித்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். அப்படின்னா கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அது எப்பொழுது சம்பவிக்கும்? எப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுவோம்? யாராவது சொல்ல முடியுமா? அதுக்கு நாம் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியினால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியானவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் ஏற்கனவே நமக்குள்ளாக வந்து விட்டார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வந்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த தினமே ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்யறார். அவருடைய கண்ட்ரோல். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு கார் ஓட்டிட்டு போறோம். நம்ம வந்து நீங்க கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. இயேசு கிறிஸ்துவ சந்திச்சதுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அந்த கார்ல டிரைவர் சீட்ல அவர் உட்கார்ந்து வண்டியை ஓட்டிட்டு போறாரு, நீங்க பின்னாடி உட்கார்ந்துட்டு வரீங்க. இதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆவியானவர் அந்த ஸ்டியரிங் வந்து யார்கிட்ட கொடுக்குறீங்க? ஆவியானவர்கிட்ட கொடுக்குறீங்க. அது எப்போ சம்பவிக்கும்? எப்போ வந்து நாம் ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும்? ஆவியால் நிரப்பப்பட முடியும். அப்படி பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் படித்து அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது. ஏனென்றால் வேதம் யாரால் எழுதப்பட்டது? வேத புஸ்தகமானது எப்படி எழுதப்பட்டது? கர்த்தருடைய வார்த்தை. யாராவது சொல்ல முடியுமா? கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை எப்படி எழுதப்பட்டது? பரிசுத்த ஆவியானவரால். பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு தேவ மனிதர்கள் என்ன பண்ணாங்க? வேத வசனத்தை எழுதினாங்க. சோ பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டதுதான் வேத புஸ்தகம். சோ பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வார்த்தையை நாம் படித்து அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது. உங்களுடைய மைக்கை கொஞ்சம் மியூட் பண்ணுங்க. உங்களுடைய மைக் வந்து நீங்க ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மியூட் பண்ணிருங்க. தேங்க்யூ. சோ பரிசுத்த ஆவியானவரால் கட்டுப்படுத்தல் என்று எப்பொழுது சம்பவிக்கும் என்று பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசித்து அதற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணப்படுறோம்? ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்படுறோம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் என்ன பண்றோம்? ஆவியானவரால் நிரப்பப்படுறோம். ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு நாம கீழ்ப்படிக்கிறோம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில யாருடைய கண்ட்ரோல் இருக்கும்? தேவ ஆவியானவருடைய கண்ட்ரோல் இருக்கும். சோ ஆவியானவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிக்கிறோம். தேவ ஆவியானவருடைய கட்டுப்பாடு நம்முடைய வாழ்க்கையில அதிகமா இருக்கும். இதுதான் வந்து டு பி ஃபில்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். இதுதான் தேவனுடைய இரண்டாம் சித்தம். மூன்றாவது கர்த்தருடைய சித்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது சாங்டிபிகேஷன், பரிசுத்தமாக்கப்படுதல். கர்த்தராகி தேவன் எதை விரும்புகிறார்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். யாராவது வாசிக்க முடியுமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 8 வரை. மிக அருமையான ஒரு வசனம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 3 முதல் 8 வரை. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்காக அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பாருங்க, மிக அருமையாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க எழுதுறாரு. இதுல என்ன சொல்றாரு? 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? இங்க நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? விலகி இருக்க வேண்டும். சோ பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற ஒரு வார்த்தையுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது பிரித்தெடுத்தல். நம்ம வந்து தேவனுக்காக பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்.
உலகத்திலிருந்து, உலகத்தில் உள்ள பாவ காரியங்களிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் வாழ வேண்டும். எப்பொழுது நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதே தேவன் நம்மை அவருக்கு என்ன பிரித்தெடுத்து விட்டார். நாம் யாருக்கு சொந்தமானவங்க? கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நாம் என்ன பண்ணணும்? வேசி மார்க்கத்துக்கு விலகி இருக்க வேண்டும். வேசி மார்க்கத்திற்கு விலகி இருக்க வேண்டும். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல், தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல என்ன பண்ணக்கூடாது? மோக இச்சைகளுக்கு நாம் அடிபணிய கூடாது. ஏன் இந்த அஞ்ஞானிகள் தேவனை இங்க தெளிவா சொல்லியிருக்கிறார். தேவனை அறியாத அஞ்ஞானிகள். இந்த உலக மக்களுக்கு நம்மளுடைய தேவன், கர்த்தராகிய தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று அவங்களுக்கு தெரியாது. தேவனுடைய பரிசுத்தத்தை அவங்களுக்கு தெரியாது. தேவன் நீதி உள்ளவர் என்று அவங்களுக்கு தெரியாது. அதனாலதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவர்கள் அவர்களுக்கென்று ஒரு தேவர்களை உண்டு பண்ணி, அவருடைய தேவர்களும் பாவ செயல்களை செய்யக்கூடிய ஒரு தேவர்களாக அவர் வந்துச்சு. அவருடைய பாவ காரியங்களை என்ன செய்யறாங்க? நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறத ஒரு காட்சியை நாம பார்த்துட்டு இருக்கோம். சோ நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும் பொழுது அவர் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறார். அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து. பாருங்க, நம்மளுடைய சரீரத்தை எப்படி ஆண்டு கொள்ள வேண்டுமா? பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ள வேண்டும். ஹேண்டில் யுவர் பாடி டு ஹானர் காட். நம்ம ஏன் இந்த சரீரத்தை நாம் பரிசுத்தமாய் நாம் கனமுள்ளதாக நாம் ஆண்டு கொள்ள வேண்டும்? யாரா சொல்ல முடியுமா? கர்த்தருடைய விருப்பம். கர்த்தருடைய விருப்பம். சரி, வேற ஒரு முக்கியமான ஒரு காரியம் காரணம் உண்டு. அழகா சொன்னீங்க, வெரி குட். நம்மளுடைய சரீரம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இது கர்த்தருடைய ஆலயமா இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வாசம் செய்கிறார் என்று சொல்லப்படுறதை நான் பார்க்கணும் இல்லையா? நீங்க பழைய ஏற்பாட்டு வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து வாசிக்கும் பொழுது, அல்லது கர்த்தருடைய கூடாரத்தை குறித்து வாசிக்கும் பொழுது, அங்க மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு ஸ்தலம் உண்டு. அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் யாரும் பார்க்க முடியாது, அங்க யாரும் போக முடியாது. அங்க ஒரு திரையானது, ஒரு ஸ்கிரீன் மாதிரி போட்டிருப்பாங்க, ஒரு திரை இருக்கும். அதுக்குள்ளாக பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு முறை ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய பாவத்துக்காக நிவர்த்தி செய்வதற்காக வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தோடு அங்க உள்ள போவார். அவர் போகும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, காலில் ஒரு சங்கிலி கட்டி அந்த சங்கிலியோட அவர் உள்ள போவார். அவர் நடக்கும் பொழுது அவர் காலில் அந்த சங்கிலி இழுக்கக்கூடிய சத்தம் கேட்கும். ஒருவேளை அவர் பாவத்தோடு உள்ள போய் பிரவேசித்தால் அவர் அங்கு கர்த்தரால் அடிக்கப்படுவார். அப்படி அடிக்கப்படும் பொழுது யாரும் உள்ள போய் என்ன பண்ண முடியாது, அவங்களுடைய சரீரத்தை கொண்டு வர முடியாது இல்லையா? ஆகையால் அந்த சங்கிலியை இழுத்து அவரை வெளியே எடுப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஒரு பிரசனம் தான் தேவனுடைய பிரசன்னம். அந்த தேவனுடைய பிரசனம் இருக்கக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலம் எப்படி இருந்ததோ அவ்விதமாகவே தான் இந்த சரீரத்திலே வாசம் செய்கிற நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அதே மகிமையோடு எந்த ஒரு குறைவும் இல்லாமல் மகா பரிசுத்தம் உள்ள அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் மாதிரி நம்முடைய சரீரம். நீங்க என்ன பண்ணணும்? நம்மளுடைய சரீரம் ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம். ஏன்? தேவ ஆவியானவர் வாசம் செய்யக்கூடிய மகா பரிசுத்த ஸ்தலம். அப்படின்ற ஒரு சிந்தையுடையவர்களாக நாம் இருப்போமே ஆனால் நிச்சயமாக நம்மளுடைய சரீரத்தை நாம் அங்க ஒரு கனவீனமான காரியங்களுக்கு நாம் பயன்படுத்த மாட்டோம். என்ன பண்ணுவோம்? அதை பரிசுத்தமாய் நாம் காக்கக்கூடியவர்களாய் நாம் நல்ல ஒரு பரிசுத்தமான பாண்டங்களாக நாம் அதை அனுசரிப்போம். அடுத்து பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்துல, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்? இதை குறித்து அநேக முறை எச்சரிப்பு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க? ஜாக்கிரதையா இருங்க. ஏனென்றால் கர்த்தராகிய தேவன் நீதியை சரிகட்டக்கூடியவராய் இருக்கிறார். யாரேனும் இந்த சரீரத்தை கொச்சைப்படுத்துவார்களேயானால், இந்த சரீரத்தை பாவ செயலில ஈடுபடுவார்களேயானால் தேவன் என்ன பண்ணுவாரு? நீதியை சரிகட்டக்கூடியவராய் இருப்பார். நாம் செய்யக்கூடிய பாவ செயலுக்கு நாம் ஒரு விலையை கொடுக்க நேரிடும். விலை கொடுக்க நேரிடும். ஆகியதான் நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறத பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துல பார்க்கும்போது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எதற்காக கர்த்தராகிய தேவன் நம்மை அழைத்திருக்கிறார்? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக, அவரை போல பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்காக. நாம் பேதுருல கூட வாசிக்கிறோம்,
நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று நம்ம அங்க வாசிக்கக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி மத்திய எழுதின நிருபத்துல கூட நம்ம பார்க்கிறோம், நம்ம வந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அந்த மலை பிரசங்கத்துல நம்ம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரசங்கத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையால் இந்த சரீரத்தை நாம் சரியான விதத்துல கையாள வேண்டும். இந்த சரீரமாகிய பாண்டத்தை நாம் பரிசுத்தமாய் காக்க வேண்டும். ஏனென்றால் இது தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. அஞ்ஞானிகளைப் போல, புறஜாதிகளைப் போல, தேவனை அறியாத, தேவன் பரிசுத்தம் உள்ளவர் என்று, நீதி உள்ளவர் என்று அறிவில்லாத இந்த அஞ்ஞானிகளைப் போல நாம் என்ன பண்ணக்கூடாது? நம்முடைய சரீரத்தை பாவ செயலில் நாம் பயன்படுத்தக்கூடாது என்று பார்க்கிறோம். சோ மூணாவது தேவனுடைய சித்தம் என்ன? பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது. God's will is that your sanctification. நான்காவது காரியம், தேவனுடைய சித்தம் வாழ்க்கை நான்காவது காரியம் என்ன பார்க்கும் பொழுது, பி சப்மிசிவ். நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிய வேண்டும். யாராவது வாசிங்க, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவ பக்தியோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். தேவ பக்தியோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். பாருங்க, தேவ பக்தியோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நீங்க ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது submit to one another in the fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு என்ன பண்ணுங்க? ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். சோ இந்த விதமான ஒரு கீழ்ப்படிதலை தான் கர்த்தராகிய தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எபேசியருக்கு 6ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை வாசிங்க. எபேசியர் 6:1-3. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பாருங்க, பிள்ளைகளே உங்கள் பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். சோ இங்க நான் பாக்குறோம், பிள்ளைகளுக்கு இங்க தேவன் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவுரை என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்க பெற்றோர்கள் வந்து நல்லவர்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து தேவனை அறிந்தவர்களா இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்ய சொல்லுவார்களேயானால் அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். மற்றபடி நாம் பொதுவாக நம்முடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர்களை கனம் செய்ய வேண்டும். அபதமாக நாம் செய்யும் பொழுது நம்முடைய ஆயுள் நாட்களை கூட்டி கொடுப்பார் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். இது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. நாம் கீழ்ப்படிய வேண்டும். நாம் முரட்டாட்டம் செய்யக்கூடாது, நாம் மறுதளிக்க கூடாது. அதாவது இங்க முக்கியமான காரியம் பார்க்கும்போது, இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபேசியர்கள் நிருபத்துல தொடர்ந்து நீங்க வாசிக்கும் பொழுது, அவர் சபையில அங்க வந்து மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறார். குடும்பத்துல கணவன் மனைவி இருவரும் என்ன பண்ணணும்? தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படியணும்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி ஒரு அடிமையானவன் தன்னுடைய எஜமானுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்றது பார்க்கிறோம். சோ பொதுவாக பிரஜையாகிய நாம் என்ன பண்ணணும்? ஒரு சிட்டிசனாகிய நாம், ஒரு குடிமகன்களாகிய நாம் என்ன பண்ணணும்? நம்மளுடைய தலைவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நம்ம தேசத்தை ஆளக்கூடிய தலைவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சோ தேவனுடைய சித்தம், நான்காவது சித்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நாம் ஒரு கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அவதமாய் வாழும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோம்? நாம் இயேசு கிறிஸ்துவை போல தேவனை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக, நம்மளுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நாம் காட்சி கொடுப்போம். சோ இந்த 4 சித்தத்தை நாம் நிறைவேற்றும் பொழுது நாம வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் காண்பிக்க முடியும். சோ இதுதான் வந்து இதான் வந்து நம்மளுடைய கவரேஜ் ஏரியா. இந்த 4 காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்படுமே ஆனால் நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக தான் நீங்க இருக்கிறீங்க. இந்த 4 காரியங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, உங்கள் வாழ்க்கையில காணப்படும் பொழுது, கர்த்தராகிய தேவன் அவருடைய விருப்பங்களை உங்களுடைய இதயத்துல வைப்பார். அபுதமாக என்ன நடக்கும்? உங்களுடைய இருதயத்தின் விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். நீங்க கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது கொடுக்கிறவராயிருப்பார். சோ தேவனுடைய சித்தத்திற்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு கான்டெஸ்டை தேவன் நடத்தல. தேவன் எல்லாவற்றையும் நமக்கு வேதத்துல வெளிப்படுத்திட்டார். இந்த 4 காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில காணப்படும் பொழுது நிச்சயமாக நாம் தேவன் நேசிக்கக்கூடியவர்களாக, தேவனோடு நெருங்கி உறவாடக்கூடியவர்களாக, தேவனுடைய விருப்பம் நம்முடைய விருப்பமாக காணப்படும். நாம் விரும்பக்கூடிய காரியத்தை தேவன் நிறைவேற்றக்கூடியவராய் அவர் காணப்படுவார். இப்ப நம்ம பார்த்தது வந்து கவரேஜ் ஏரியா. இப்ப அவுட் சைடு கவரேஜ் ஏரியா, இதை குறித்து நான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு நல்லாவே தெரியும், தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் என்னன்னு சொல்லலாம், சிம்பிளா சொல்லலாம்,
யாரா சொல்லுங்க. பாவம். தேவனுடைய பாவம். சோ தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் பாவ காரியங்கள். அநேக வேளையிலே நாம் தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம் நம்ம வாழ்க்கையில. சோ அவுட் சைடு கவரேஜ் ஏரியா, இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த பாவத்தையும் 3 பாவங்களாக நாம சுருக்க முடியும். யாரா சொல்ல முடியுமா? அது என்னன்னு? உலகத்தில் இருக்கிற மொத்த பாவத்தையும் 3 காரியங்களை 3 பாவங்களாக நீங்க சுருக்க முடியும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. வெரி குட். லஸ்ட் ஆஃப் ஐஸ், லஸ்ட் ஆஃப் ஃபிளஷ் அண்ட் போஸ்ட்ஃபுல் பிரைட் ஆஃப் லைஃப்னு சொல்லி ஆங்கிலத்துல பார்க்கிறோம். யாராவது வாசிக்க முடியுமா? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளை எல்லாம் பிதாவின் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தின் உண்டானவைகள். பாருங்க, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை யாரால உண்டாகவில்லை? அது யாரால உண்டாகவில்லை? யார் அதை உண்டு பண்ணவில்லை? பிதாவினால் உண்டானதல்ல, பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் யாரால் உண்டாக்கப்பட்டது? யாரால் உண்டாக்கப்பட்டது? இங்க என்ன போட்டு பைபிள்ல என்ன போட்டிருக்கீங்க வாசித்த வசனத்துல? இப்ப நீங்க வாசித்த வசனத்துல என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு? அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் என்று நம்ம இங்க பார்க்கிறோம். சோ இதெல்லாம் உலகத்துக்குரிய காரியங்கள். தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பே இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் அது உலகத்தினால் உண்டான காரியங்கள், தேவனால் உண்டாக்கப்பட்ட காரியங்கள் அல்ல. அவைகள் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. கண்களின் இச்சை அப்படி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய காரியங்களை நம்ம செய்ய முடியும், இச்சிக்க முடியும் இல்லையா? நம்ம கண்களினால் இச்சிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோடு பார்ப்பாயே ஆனால் நீ அவளுடன் உன் இருதயத்துல விபச்சாரம் செய்ததாயிட்டு. உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும் என்ற சொல்ற. உன்னுடைய இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்துல பார்க்கும் பொழுது உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும். சோ நம்ம பார்க்கக்கூடிய பார்வை மிக மிக முக்கியமான ஒரு காரியம். கண்களினால் என்ன செய்யப்படும்? இச்சிக்க கூடும் நாம். ஆகையால் நம்முடைய கண்களை ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ள வேண்டும். என்ன பார்க்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம அதிகமான நேரத்தை நம்ம மொபைல், சோசியல் மீடியால, யூடியூப்ல ரொம்ப நல்ல காரியங்கள், அதுல அநேக நல்ல காரியங்கள் உண்டு. ஆனாலும் சில வேளையில என்ன பண்ணப்படுறோம்? நம்ம ஈர்க்கப்படுகிறோம். தவறான காரியங்களை பார்ப்பதற்கோ தவறான விதத்திலே நாம் கையாள கூடும். சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை பார்க்கும் பொழுது அதிகமான ஒரு பிரச்சனை என்னவென்று பார்க்கும் பொழுது போர்னோகிராஃபின்னு வாங்க, ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு ஒரு சினிமாவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆபாசமும் வன்முறையினால் நிறைந்ததாக தான் காணப்படுது. இன்னைக்கு ஆபாசம் வன்முறை இல்லாத சினிமாக்களே கிடையாது. ரொம்ப ரொம்ப விரலுட்டு கூட நீங்க எண்ணலாம். 1, 2 தான் நல்ல படங்கள் வருதே ஒழிய பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா ஆபாசமும் இந்த வன்முறை நிறைந்த சினிமாக்கள் தான். நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளையாகி நாம் அவைகளை பார்த்துட்டு நம்ம பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ முடியுமா? அதான் இயேசு சொல்ற, உன் கண் கெட்டதா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்குன்றார். நீ உன்னை தீட்டுப்படுத்தி விட்டாயின்றார். நீ ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே நீ அவளோடு நீ உன் இருதயத்துல விபச்சாரம் செஞ்சுட்டன்றார். சோ இது கண்களின் இச்சை. மாம்சத்தின் இச்சை இன்னைக்கு பார்க்கும் பொழுது நம்ம நம்மளுடைய மாம்சத்துக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லையா? அலங்கரிப்புல இருந்து நம்மளுடைய சாப்பிடக்கூடிய விஷயங்களும் சரி, நம்ம இந்த மாம்சத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒவ்வொரு நாளும் திருப்தி செஞ்சுக்கிட்டே போறோம். மாம்சமான மனுஷனை நம்ம என்ன பண்றோம்? தீனி போட்டு அவனை வளர்த்துக்கிட்டே போறோம். நம்முடைய ஆவிக்குரிய மனிதனும் அங்க மெலிந்து போய் அவன் சத்து இல்லாதவனாக அவன் காணப்படுகிறான். சோ அந்த மாம்சத்தை நம்ம என்ன செய்யணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துகிறேன்னு சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட போயிட்டு என்னுடைய மாம்ச இச்சையிலிருந்து நான் எப்படி விடுபட வேண்டும் என்று நீங்க கேட்கும்பொழுது அவர் சொல்லுவாரு, எல்லாவற்றையும் போதிக்கிற நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு, நான் டிஸ்குவாலிஃபை ஆகாதபடிக்கு நான் என்ன பண்றேன்? என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துறேன். என்னுடைய சரீரம் சொல்லக்கூடிய காரியத்துக்கு நான் கீழ்ப்படிவதில்லை. நான் என்ன பண்றேன்? ஆவியானவருக்கு நான் கீழ்ப்படுகிறேன்.
ஆகையால் என்னுடைய சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்படுத்துறேன், என்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்படுத்துறேன்ற, ஐ பஃபட் மை பாடி அண்ட் பிரிங் இட் இன் த சப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதாவது மாம்சத்தை நாம் வந்து அதிகமாக மாம்ச இச்சைகளுக்கு நாம் இணங்காதபடிக்கு என்ன பண்ணணும், மாம்சத்தை கட்டுப்படுத்த வேண்டும். நம்முடைய பிரதானமான ஒரு எதிரி யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மாம்சம் தான். ஸோ வெளியில இருக்கக்கூடிய எதிரின்னு பார்க்கும் பொழுது சாத்தான் நம்ம வெளியில இருந்து நம்ம என்ன பண்றான், அவன் வந்து சோதிக்கிறான். நமக்கு உள்ளாக இருந்து நம்மளை வந்து தாக்கக்கூடிய ஒரு எதிரி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய மாம்சம், இந்த சரீரம் தான். ஏன்னா ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட நமக்குள்ளாக பாவ சுபாவம் என்ற ஒரு காரியத்தை நம்ம இருக்கிறத பார்க்கணும். இந்த பாவ சுபாவம் அநேக வழியில் என்ன பண்ணுது, நம்மை நேர்கொள்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா, நாம் அதிகமான இடத்தை நாம் அதற்கு கொடுக்கிறோம். ஸோ கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை என்று பார்க்கிறோம். மூன்றாவது ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கு உலகமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த ஜீவனத்தின் பெருமைக்காக தான் வந்து அதிகமா பிரயாசப்படக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த மலையில, அதாவது அந்த வனாந்தரத்துல 40 நாள் அவர் வந்து ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணக்கூடிய வேளையில சாத்தான் வந்து என்ன பண்றான், அவரை சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான், இந்த 3 காரியங்களும் சோதிக்கிறான். முதலாவது மாம்சத்தின் இச்சை. அவருடைய சரீரம் வந்து அங்க பசியா இருக்கு. 40 நாள் அவர் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, பசியா இருக்கிறாரு, ஒரு தண்ணி குடிக்கல, சாப்பாடு சாப்பிடல. எங்க உன்னுடைய பசியை தீர்ப்பதற்கு என்ன பண்ணு, அந்த கற்களை வந்து அப்பமாக்கி சாப்பிடு, உன்னுடைய சரீரத்தை நீ சாட்டிஸ்ஃபை பண்ணு, உன்னால முடியாது சொல்லி என்ன பண்றான் சாத்தான் அங்க டெம்ப்ட் பண்றான். உன்னால உபவாசம் பண்ண முடியாது, நீ என்ன பண்ணு, உடனடியாக உன் சரீரத்தை திருப்தி செய் அப்படி சொல்லி அங்க சொல்றதை பாக்குறோம். சோ இன்னைக்கு இயங்கக்கூடிய உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த சரீரத்தை வந்து திருப்தி செய்யக்கூடிய ஒரு உலகமாக, உங்களுடைய சரீரத்தை திருப்தி செய்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் வந்து அந்தந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு உலகம் அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு, இயேசு கிறிஸ்து அங்க அந்த தேவாலயத்தின் உச்சத்துல கொண்டு போயிட்டு சாத்தான் என்ன பண்றான், அங்க இருந்து கீழே குதிச்சீங்கன்னா பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுவாரு, தேவதூர்ல அனுப்பி கால்கள் கல்லில் இடராதபடிக்கு அவள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று தேவனை சோதிக்கும்படி, பிதாவாகிய தேவனை சோதிக்கும்படி அங்கு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம இங்க பார்க்கணும். சோ இது வந்து ஒண்ணுல கண்களின் இச்சை தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலிருந்து அவரை குதிக்கும் பொழுது தேவதூர்ல இருந்து அவரை காப்பாத்தி அவரை கையில் ஏந்தி கொண்டு போனாங்கன்னா என்ன நடக்கும், அங்க பார்க்கக்கூடிய பிரதான ஆசிரியர்கள் முதற்கொண்டு பரிசேயர்கள் எல்லாம் இவர் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமாரன், தேவன் பிதாவாகிய தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி என்ன பண்ணிட்டாரு, அவரை காப்பாற்றி விட்டார் என்று எல்லாரும் நம்பியிருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை செய்யல. ஏன்னா அது தேவனை அங்கு சோதிக்கக்கூடியதாக, தேவனை அங்கு டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சோதனையாக அங்க இருக்கு. மூன்றாவது, ஒரு மலையின் உச்சியில கொண்டு போய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்தையும் நான் அவனுக்கு கொடுத்துறேன், என் காலில் விழுந்து வணங்குன்னு சொல்லி சாத்தான். அதுதான் வந்து ஜீவனத்தின் பெருமை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யத்தையும் நான் அவனுக்கு தந்துறேன். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, அப்பால போ சாத்தானே என்று விரட்டக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும். யாரு நீ, யாரு எனக்கு வந்து ராஜ்யத்தை கொடுக்கிறது, என் பிதா எனக்கு ராஜ்யத்தை கொடுப்பாருன்னு சொல்லி அங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படியக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும். சோ இயேசு கிறிஸ்து எவ்விதமாக கண்களின் நிச்சயையும் மாம்சத்தின் நிச்சயையும் ஜீவனத்தின் பெருமையை அவர் மேற்கொண்டார் என்று பார்க்கும் பொழுது தேவ வசனத்தை கொண்டுதான். எப்படி சாத்தான் ஒவ்வொரு முறையும் அவர் சோதிக்கும் பொழுது வசனத்திலிருந்து அவர் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கணும். ஆகையால் இந்த மாம்சம், கண்கள், நிச்சை, ஜீவனத்தின் பெருமையை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் வேத வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும். ஆவியானவரால் நிரப்பப்படுவோம். தேவனுடைய வசனத்தை வாசித்து கீழ்ப்படியும் பொழுது ஆவியானவரால் நிரப்பப்படுவோம். நாம் இந்த பாவங்களை மேற்கொள்ள கூடும். யாராவது சொல்ல முடியுமா இது என்னது, இந்த படத்துல பார்க்கக்கூடிய காரியம் என்ன? எலிபொரி. முதல்ல நான் பார்க்கும்பொழுது என்ன தெரியுது, சீஸ் தான் நமக்கு தெரியும், அதுல இருக்கக்கூடிய பொறி நமக்கு தெரியாது. அநேக வேளையில சாத்தான் என்ன பண்ணுவான், தேவனுடைய சித்தத்திற்குள்ளாக அந்த கவரேஜ் ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய நம்மள அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவான் சாத்தான், இந்த மாதிரி சில பொறிகளை வைப்பான். அந்த பொறி வந்து நமக்கு பிரியமான ஒரு காரியமாக இருக்கலாம். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், எலி என்ன பண்ணும், இதை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு ஆஹா ரொம்ப அருமையான ஒரு உணவு பொருள், எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்னுடைய ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீஸ் அப்படி சொல்லி என்ன பண்ணும், எலிக்கு வந்து அந்த டிராப் தெரியாது கண்ணுக்கு, அந்த சீஸ் தான் கண்ணுக்கு தெரியும். கடைசி என்ன ஆகும், அதை சாப்பிடும் பொழுது அந்த டிராப் வந்து அந்த எலிய கொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரிதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் அநேக வேளையில என்ன பண்றோம், மாட்டிக்கொள்ளுகிறோம். சாத்தான் வைக்கக்கூடிய பொறிகளுக்கு நாம் சிக்கிக் கொள்கிறோம்.
ஸோ சாத்தானை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாரா வாசிக்க முடியுமா? தெளிந்த 1 புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பேதுரு சொல்லக்கூடிய காரியம் என்ன? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகையால் நம்ம அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும். சாத்தான் என்ன பண்றான்? நம்மள கவரேஜ் ஏரியால இருந்து அவுட் சைடு கவரேஜ் ஏரியாவுக்கு நம்மளை கொண்டு வந்து நம்மள அட்டாக் பண்ணணும்னு சொல்லி அவன் வாய்ப்பு தேடி கொண்டிருக்கிறான். இதுவரை நம்ம பார்த்தது கவரேஜ் ஏரியா குறித்து பார்த்தோம், அவுட் சைடு கவரேஜ் ஏரியா குறித்து நம்ம பார்த்தோம். இப்ப இன்னும் ஒரு 5 நிமிடத்துல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை சுருக்கமா நம்ம பார்க்க போறோம். அவுட் சைடு கவரேஜ் ஏரியால வாழ்ந்த 2 உதாரணங்களையும் கவரேஜ் ஏரியால வாழ்ந்த ஒரு உதாரணத்தை குறித்து நாம 5 நிமிடத்துல நம்ம பார்க்க போறோம். நமக்கு நல்லா தெரியும், கர்த்தராகிய தேவன் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்துல அவர்களை எதற்காக வைத்தார்? இந்த தோட்டத்தை நீங்க என்ன பண்ணுங்க? பண்படுத்தி அதை காக்க வேண்டும், இந்த பூமியை நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் என்று என்ன பண்றாரு? ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். அதே நேரத்துல கர்த்தராகிய தேவன் ஆதாம் ஏவாளை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என்ன? நீங்க இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் நீங்க என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். அந்த தோட்டத்துல என்னென்ன கனிகள்லாம் இருந்துச்சுன்னு பார்க்கும்பொழுது, என்ன மரங்கள் இருந்துச்சுன்னு பார்க்கும்பொழுது, ஜீவ விருட்சத்தின் கனி இல்லையா? அந்த தோட்டத்துல ஜீவ விருட்சத்தின் கனி, அந்த கனியை புசிக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே சாகாதபடிக்கு அவர்கள் நீண்ட ஆயுளுடையவர்களாக வாழக்கூடும். அந்த ஜீவ விருட்சத்தின் கனி மரம் இருந்துச்சு. வேற என்ன மரம் இருந்துச்சு அந்த தோட்டத்துல? நன்மை தீமை தெளிவிக்கிற ஒரு மரமும் இருந்துச்சு இல்லையா? இந்த மரத்தோடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு யாரா சொல்ல முடியுமா? The tree of knowledge of good and evil. கர்த்தராகிய தேவன் இந்த மரத்தின் கனியை புசித்தால் என்ன நேரிடும் சொல்லி என்ன சொன்னாரு? சாகவே சாவீர்கள். இந்த மரத்தின் கனியை நீங்கள் புசிப்பீர்களானால் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று சொல்லுகிறார். சோ இங்க தேவனுடைய சித்தம் என்ன? இந்த ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் என்ன? அவர்கள் பூமியை பண்படுத்தி பூமியை ஆளுகை செய்ய வேண்டும். 2வது, தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் அவங்க என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். ஆனா தோட்டத்தின் மையத்தில் இருக்கக்கூடிய இந்த புறக்கணிக்கப்பட்ட மரத்தின் கனியை மாத்திரம் புசிக்க கூடாது. அதை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள் என்று சொல்றாரு. சோ தேவன் என்ன எதிர்பார்த்தாரு? இந்த மரத்தில் உள்ள கனியை அவங்க புசிக்க கூடாதுன்னு எதிர்பார்த்தாரு. ஆனா என்ன நடந்துச்சு? ஒரு நாள் சாத்தான் வந்தான். சாத்தான் சர்ப்பத்தின் வடிவத்துல என்ன பண்றான்? ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கிறான். இந்த கனியை நீங்கள் புசிப்பதனால நீங்க சாவதில்லை என்றான். தேவன் அப்படி சொன்னாரோ, புசிக்க கூடாதுன்னு சொன்னாரோன்றான் ஏவாளை பார்த்து. நீங்க இதை புசிச்சீங்கன்னா நீங்க சாக மாட்டீங்கன்னு சொல்றான். பொய் சொல்றதை பார்க்கணும். கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, நீங்க புசிச்சீங்கன்னா நீங்க சாகவே சாவீர்கள்ன்றான். கர்த்தராகிய தேவன் சொல்றாரு. சாத்தான் என்ன சொல்றான்? நீங்க சாக மாட்டீர்கள்ன்றான். சோ பார்க்கும் பொழுது சாத்தான் இப்பொழுதும் என்ன பண்ணுவான்? நம்மள வஞ்சிப்பான், தேவனுடைய வார்த்தையை புரட்டுவான், பொய்யை அவன் என்ன சொல்லுவான்? திணிப்பான் உள்ள. சோ இங்க என்ன பண்றான்? ஏவாள் இடத்துல பொய் சொல்றான். நீங்க சாக மாட்டீங்க, சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேவனை போல மாறி விடுவீர்கள். அப்ப ஏவாள் ஆதாம் என்ன நினைச்சிருப்பாங்க? ஓஹோ, தேவன் நமக்கு ஒரு நன்மையான காரியத்தை மறைத்து வைத்திருக்கிறார், இதை சாப்பிட்டா நாம அவரை போல மாறிடுவோமோன்றதுக்காக அவரு தடை செய்யறாருன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? இங்க கண்களின் நிச்சயம் வருது. ஏவாள் அந்த கனியை பார்க்கும் பொழுது, இந்த கனி பார்வைக்கு கவர்ச்சியா இருக்கு, அதே மாம்சத்து நிச்சை, இது புசிப்புக்கும் மிகவும் அருமையானதா இருக்குன்னு சொல்லி இச்சிக்கிறாங்க. கடைசியா ஜீவனத்தின் பெருமை என்னது? இதை சாப்பிட்டா நம்ம தேவனை போல மாறிவிடுவோம். இங்க பார்க்கும்பொழுது சாத்தான் என்ன பண்றான்? 3 விதத்துல சோதிக்கிறான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த கனி பார்வைக்கு அழகா இருக்கு, புசிப்புக்கு ஏற்றதா இருக்கு, இதை புசித்தா நாம் தேவனை போல மாறிவிடுவோம். என்ன ஆச்சு? வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். தேவன் கர்த்தர் நல்லவர் என்ற ஒரு காரியத்தை அவங்க நம்பவில்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் அது நமக்கு நன்மை என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. என்ன பண்ணிட்டாங்க? சாத்தானுக்கு செவி கொடுத்து
வஞ்சிக்கப்பட்டு போனார்கள். கடைசி என்னாச்சு? பறித்தார்கள், அதை புசித்தார்கள். புசித்து அங்க கண்கள் தெளிவடைந்தது, அங்க பாவிகள் ஆனார்கள். சோ மனுக்குலமே இங்க விழுந்து போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதுக்கு பின்பாக சம்பவித்த காரியங்கள் நமக்கு எல்லாம் தெரியும். தேவன் வரும்பொழுது ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒரு இலையினால் தன்னுடைய சரீரத்தை தன் நிர்வாணத்தை மறைத்துக் கொண்டார்கள். அப்ப இதுக்கு முன்பாக தேவனோடு ஒருங்கிணைந்து தேவனோடு நெருங்கி உறவாடின அந்த மனிதர்கள் அங்க முதல் முறையாக தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டு போனார்கள். அவர்களை பிரித்த காரியம் என்ன? பாவம். அந்த பாவத்தை கையாளுவதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே மனிதனாய் அவதரித்தார். மனிதனையும் தேவனையும் பிரித்த அந்த பாவத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் மீது ஏற்றுக்கொண்டு அதற்கான தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். ஏனென்றால் தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மனிதர்களை மீண்டும் தேவனோடு இணைப்பதற்காக. இன்று இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் மீண்டும் தேவனோடு நாம் இணைக்கப்பட்டு விட்டோம். சோ இங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக இவர்கள் செயல்படும் பொழுது என்னாச்சு? அது சாபத்துல போய் முடியக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மரணத்துல போய் முடியக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அநியாயங்கள், அட்டூழியங்கள் எங்க அதற்கு காரணம் என்ன என்று பார்க்கும்பொழுது அதோடைய வேறு எதுவா இருக்கு? பாவம். அந்த பாவம் முதலாக மனிதனுடைய வாழ்க்கையில எப்பொழுது வந்தது என்று பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் நம்முடைய மூதாதையர் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது. இந்த படத்தில் இருக்கக்கூடிய நபரை குறித்து யார சொல்ல முடியுமா? யார் இந்த நபர்? சிம்சோன். வெரி குட். சோ சிம்சோனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவர் ஒரு பலசாலியா அவர் நம்ம காட்சி கொடுக்கிறார் வேதத்துல. சிம்சோனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவர் தன் தாயின் வயிற்றிலே அவர் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே கர்த்தராகிய தேவன் அவரை நசரேனாக பிரித்தெடுத்தார். நசரேன் என்ற வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்காக கர்த்தருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். சோ சிம்சோன் தேவன் தனக்காக பிரித்தெடுத்தார். எதற்காக? இஸ்ரவேல் தேசத்தை நியாயம் தீர்ப்பதற்காக, ஒரு நியாயாதிபதியாக நியமிப்பதற்காக கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். அவருக்கு ஒரு விசேஷத்த பலத்தை கொடுத்தார். சோ சிம்சோனை குறித்து பார்க்கும் பொழுது கழுதையின் தாடை எலும்பை வைத்து என்ன பண்றாரு? 1000 பேரை கொன்னு குவிக்கிறத பாக்குறோம். பெலிஸ்தியர்ல கொன்னு குவிக்கிறார் 1000 பேரை. நினைச்சு பார்க்க முடியுமா? எல்லாரும் கத்தி ஈட்டி எல்லா ஆயுதங்களை கொண்டு வராங்க. இந்த மனுஷன் கையில ஒண்ணுமே இல்ல. உடனே அங்க கடந்த ஒரு கழுதையோட தாடை எலும்பு எடுத்து அடிச்சு 1000 பேரை கொள்றார். சோ எங்க இருந்து இந்த சக்தி வந்துச்சு? கர்த்தராகிய தேவன் அவருக்கு பலத்தை கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு டேலண்டட் ஒரு விசேஷித்த ஒரு நபர். ஒரு முறை அவர் பிலிஸ்திய நாட்டுக்கு போகும்பொழுது, தன் பெற்றோரோடு போகும்பொழுது ஒரு சிங்கம், பால சிங்கம் அவரை தாக்க வருது. அந்த சிங்கத்தை என்ன பண்றாரு? ஒரு ஆட்டுக்குட்டிய கிழித்து போடுற மாதிரி கிழிச்சு போட்டாரு சொல்லி பார்க்கணும். சிங்கத்தை சொல்லி பார்க்கும்போது அது இவ்வளவு பெரிய ஒரு மிருகம், இவ்வளவு பலசாலியான ஒரு மிருகம். அந்த மிருகத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழித்தெறிந்து போட்டாரு சொல்லி பார்க்கணும். இங்க நசரேன் என்று பார்க்கும் பொழுது தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட நசரேன் ஒரு சில காரியங்களை அவங்க விலக்கி தேவன் வைத்திருக்கிறார். என்னன்னா, அவர்கள் தலையை தன்னுடைய மயிரை அவர்கள் சிரைக்க கூடாது, அவர் தலையை ஷேவ் பண்ணக்கூடாது. 2வது, மரித்து போன எந்த ஒரு சரீரத்தையும் அவர்கள் தொடக்கூடாது, எந்த ஒரு பிணத்தையும் அவர்கள் தொடக்கூடாது. இதுதான் 3வது, இவர் என்ன பண்ணணும்? இந்த திராட்சரசத்தை தொடக்கூடாது, திராட்சரசத்தை பருகக்கூடாது. இந்த 3 காரியங்கள் இவருக்கு விளக்கப்பட்டது. தேவன் இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துட்டார் அவங்க அப்பா அம்மாவுக்கு. இந்த 3 காரியங்கள் இவன் செய்யக்கூடாது. தலையை சிரைக்க கூடாது, பிணத்தை தொடக்கூடாது. 3வது, அவர் மது, அதாவது திராட்சரசத்தை பருகக்கூடாது. ஆனா என்ன ஆகுது? இவரு அந்த சிங்கத்தை கொண்டு போடுறாரு. திரும்பி வரும்பொழுது அந்த சிங்கத்தை சரீரத்துக்குள்ளாக, இறந்து போன சிங்கத்தோட சரீரத்துக்குள்ளாக தேனீ கூட பார்த்துட்டு என்ன பண்றாரு? அந்த தேனீ கூடுல இருந்து தேன் எடுத்து அவர் ருசி பார்க்கிறத பாக்குறோம். அதை கொண்டு போய் தன்னுடைய பெற்றோர்களுக்கும் கொடுக்கறத பார்க்கிறோம். சோ இங்க என்ன பண்றாரு? கவரேஜ் ஏரியா விட்டு அவுட் சைடு கவரேஜ் ஏரியாவுக்கு போகக்கூடிய ஒரு காரியத்தை பாக்குறோம். இது மாம்சத்து நிச்சை. இது தன்னுடைய மாம்சத்தை அவர் சாட்டிஸ்ஃபை பண்றாரு. இங்க அவருக்கு தேன் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சு. அடுத்து இங்க இன்னொரு காரியம் பாக்குறோம், கண்களின் நிச்சை. இது மாம்சத்து நிச்சயம் சொல்லலாம், கண்களின் நிச்சயம் சொல்லலாம். அவர் பெலிஸ்திய பெண்ணை பாக்குறாரு. உடனே அவர் என்ன பண்றாரு? இவ்வளவுதான் நான் திருமணம் முடிக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாட்ட கம்பல் பண்றதை பாக்குறோம். சோ ஒரு பெலிஸ்திய ஸ்திரீயை அங்க திருமணம் முடிக்க போறாரு. கடைசியா அதனால ஏகப்பட்ட விளைவுகள் அங்க ஏற்படுகிறத பார்க்கணும். பின்பு தெலிலால் என்ற ஒரு வேசியை பாக்குறாரு. அங்க கவரப்படுறாரு. அவர் என்ன பண்றாரு? தெலிலால்கிட்ட போறாரு. கடைசியா அந்த தெலிலால்னால என்ன ஆகுது? அவருடைய ரகசியங்களை அவர் பகிர்ந்து கொள்றார். அவருடைய தலை மயிரை அவங்க கத்தரிக்கிறாங்க. அதனால என்னாச்சு? அவருடைய பலம் அவரை விட்டு நீங்கி போயிட்டு, கர்த்தர் அவரை விட்டு நீங்கி போனார். அதனால என்ன பண்ணப்பட்டாரு? அவரை அரெஸ்ட் பண்ணி
அவரை பிடித்து அவருடைய கண்களை என்ன பண்றாங்க, 2 கண்ணையும் பிடுங்கிடுறாங்க. பிடுங்கிட்டு அவர் சிறையில அங்க செக் இழுக்க வைக்கிறாங்க. ஒரு செக்கு மாடு மாதிரி அங்க செக்கு இழுத்துட்டு இருக்கிறார். கடைசியா அவர் மனம் திரும்பி தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டு என்ன பண்றாரு, ஆண்டவரே ஒரு கணம் என் மீது கிருபையாயிரும், என் மீது இறங்கும் ஆண்டவரே, இவர்களை நான் பழி வாங்க வேண்டும், என் கண்களுக்காக நான் இவர்களை பழி வாங்க வேண்டும் என்று தேவனிடத்துல வேண்டுதல் செய்யும் பொழுது கர்த்தராகிய தேவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு என்ன பண்றாரு, மீண்டும் பலத்தை கொடுக்கிறார். அந்த ஒரு ஹால், அங்க ஒரு பெரிய ஒரு கேதரிங் நடக்குது. 3000 பேர்கிட்ட கேதர் பண்றாங்க. அங்க சாம்சனை வைத்து அங்க கேளிகை செய்யலாம்னு சொல்லிட்டு அவர் அழைக்கும் பொழுது அந்த தூண்களை தள்ளும் பொழுது என்ன ஆகுது, அந்த கட்டடம் முழுவதும் விழுந்து தன்னுடைய வாழ்நாள்ல பிலிஸ்தரை கொன்னதை விட சாகும் பொழுது 3000 பேரை கொண்டு தீர்த்தார் என்று நாம் இங்கே பார்ப்போம். ஸோ இங்க பார்க்கும்போது அவுட் சைட் கவரேஜ் ஏரியால வந்ததுனால என்னாச்சு, அவரோட வாழ்க்கை பரிதாபமாக முடியக்கூடிய ஒரு காரியத்தை பார்ப்போம். அது மூன்றாவது ஒரு உதாரணம் பார்க்க போறோம். கவரேஜ் ஏரியால வாழ்ந்த ஒரு நபர் யார் இவரு, இந்த நபரோட பேரு யோசேப்பு. சோ யோசேப்பை கொடுத்து பார்க்கும்போது தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு நபர், அப்பாவுக்கு கீழ்ப்படிந்த, அப்பாவுக்கு பிரியமான ஒரு நபர். ஏன்னா பெட்ரோல் கீழ்ப்படிக்கூடிய ஒரு நபர். அவருக்கு பிரியத்தின் நிமித்தமாக என்ன கொடுக்கிறாரு அவங்க அப்பா, பலவர்ண ஒரு ஆடையை கொடுக்கிறார். சோ அவங்களுடைய அண்ணன்களுக்கு எல்லாம் அவரை பார்த்தாலே பொறாமை. ஏன்னா அப்பா இவனுக்கு ஃபேவரா இருக்கிறாரு, அப்பா இவனை மட்டும் தனியா விசேஷமா கவனிக்கிறாரு. ஏன்னா இவன் அப்பா கீழ்ப்படியக்கூடிய ஒரு மகனா இருந்தார். மற்ற சகோதரர்ல பெட்ரோல் கீழ்ப்படியாத ஒரு முரட்டாட்டம் செய்யக்கூடிய ஒரு சகோதரா இருந்தாங்க. சோ இவனை தீர்த்து கட்டணும்னு சொல்லி அவங்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க. கடைசியா ஒரு நாள் என்ன ஆகுது, அவரை குழியில தூக்கி போட்டு கடைசியாக அவரை அங்க இஸ்மாயில் இடத்துல வித்து போடுறாங்க. அவரை ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக அவரை எகிப்துக்கு வித்துடுறாங்க. அங்க எகிப்துல அடிமையாக அவர் விற்கப்படுகிறார். போத்திபார் என்ற மனிதர் அவரை வாங்குகிறார். அந்த போத்திபார் வீட்டுல வாழும் பொழுது ஒரு வார்த்தை நீங்க வேதத்துல வாசிக்க முடியும். நான் இப்ப டைம் இல்லை நம்ம அதை பாக்குறதுக்கு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நீங்க அடிக்கடி வாசிக்கக்கூடிய இந்த வார்த்தை என்ன, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம், யோசேப்பு கர்த்தரோடு நடந்தார்னு அர்த்தம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தாருன்னா யோசேப்பு கர்த்தரோடு நடந்தார். அவர் அடிமையாக விற்கப்பட்டும் கூட தேவன் மீது அவர் கோபம் கொள்ளவில்லை, அல்லது தேவன் இப்படி என்னுடைய வாழ்க்கையில இப்படி அனுமதிச்சிட்டாரு, இவ்வளவு ஒரு கஷ்டத்தை, இவ்வளவு ஒரு துன்பத்தை அனுமதிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் என்ன பண்ணல, அவர் தேவனுக்கு விரோதமாக எழும்பவில்லை. என்ன பண்ணாரு, கர்த்தரோடு நடந்தார், கர்த்தரோடு நல்ல ஒரு உறவு கொண்டார். நீங்க யாக்கோபு நிருபத்துல வாசிக்கலாம். நீங்க draw near to God for he will draw near to you. நீங்க தேவனோடு நீங்க நெருங்கி வரும்பொழுது கர்த்தராகிய தேவனும் உங்களோடு இன்னும் நெருங்கி வருவார். சோ யோசேப்பை கொடுத்து பார்க்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சரீரமாகிய அந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்து கொண்டார். ஒரு நாள் போத்திபாருடைய மனைவி என்னோட சைனி என்று அவரை பலவந்தப்படுத்தும் பொழுது என்ன பண்ணாரு, தன்னுடைய வஸ்திரத்தை கூட அவங்க கையில விட்டுட்டு ஓடி போறதை பாக்குறோம். இயேசு கிறிஸ்து இடத்துல போயிட்டு, ஆண்டவரே நான் பாவத்து மேற்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்து பதில் இதுவாதான் இருக்கு. பொல்லாத பாவங்களை விட்டு விலகி ஓடி போன்னு தான் சொல்லுவார். என்ன சொல்றாரு, உன்னுடைய வலது கை பாவம் செய்யுமானால் என்ன பண்ணு, அதை வெட்டி நெருப்புல தூக்கி எறிய. நீ ஒத்த கையோட நீ பரலோகத்துக்கு போறது எவ்வளவு மேலு, 2 கையோட நீ நரகத்துக்கு போறதை விட அப்படின்றார். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு காரியம் உங்களை பாவம் செய்ய தூண்டுமையானால் அந்த காரியம் உங்க வாழ்க்கையில வேண்டாம். இப்போ ஸ்மார்ட் போன் வச்சிருக்கிறதுனால நீங்க அடிக்கடி நீங்க பாவம் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்ய தள்ளப்படுகிறீங்கன்னா அந்த ஸ்மார்ட் போனே வேண்டாம். நீங்க சாதாரண ஒரு ஸ்மார்ட் போன் இல்லாத ஒரு சாதாரண ஒரு போனை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவோட பிரின்சிபல். உன்னை எந்த ஒரு காரியம் உன்னை பாவம் செய்ய தூண்டுகிறதோ அதை உன் வாழ்க்கையில எடுத்து போடு, அது உனக்கு வேண்டான்ற. அதனாலதான் உன்னுடைய கண் கெட்டதா இருந்தால் அந்த கண்ணை என்ன பண்ணு, புடுங்கி நெருப்புல போடுன்றாரு. நீ ஒத்த கண்ணோட நீ பரலோகத்துக்கு போறது எவ்வளவு மேலு, நீ ரெட்ட கண்ணோட நீ நரகத்துக்கு போறதுன்றார். சோ இதுல நம்ம கத்துக்கொள்ளக்கூடிய பிரின்சிபல் என்னன்னா, பாவத்தை விட்டு நாம் விலகி ஓடக்கூடியவர்களா இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு காரியம் நம்ம பாவம் செய்ய தூண்டுமே ஆனால் அந்த காரியம் வாழ்க்கையில வேண்டாம், அதை நம்ம அதை நீக்கி வைக்கிறது நமக்கு நல்லது. இல்லை என்றால் நாம் கரைப்படுத்திக் கொள்வோம். சோ இங்க யோசேப்பை கொடுத்து பார்க்கும் பொழுது அவர் தேவனுக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன்ல அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, போத்திபாருடைய மனைவி அவருடைய வஸ்திரத்தை பிடித்து இழுக்கும் பொழுது தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி, ஏனென்றால் அவர் தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்தார். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு ஓடி போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி அவர் தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தது நிமித்தமாக கர்த்தராகிய தேவன் அவரை ஆசீர்வதித்தார். எகிப்துல அடிமையாய் போன இந்த ஒரு யோசேப்பு இறுதியாக பார்வோனுக்கு அடுத்த ஒரு நபராக, ஒரு செகண்ட் இன் கமாண்டாக அந்த சிங்காசனத்துல
மாத்திரமே பார்வோன் உட்கார்ந்தாரே ஒழிய மொத்த தேசத்தை ஆளுகை செய்தது யாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பு. ஒரு ராஜா ஸ்தானத்திற்கு கர்த்தராகிய தேவன் அவரை ஆசீர்வதித்தார். ஒரு அடிமை ஒரு திடீரென்று ஒரு நாள் ராஜாவாக உயர்த்தப்படுகிறதை பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, நான் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நாம் தேவனுடைய சித்தத்திற்கு நாம் உட்பட்டு நாம் இந்த கவரேஜ் ஏரியாக்குள்ள நாம் வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, தேவனை கனப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, அருமையான ஒரு வாழ்க்கையாக, சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக, கிறிஸ்துவை போல ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடும். தேவனுடைய சித்தத்திற்கு வெளியே கண்களின் நிச்சயினால் ஈர்க்கப்பட்டு, மாம்சத்தின் நிச்சயினால் ஈர்க்கப்பட்டு, ஜீவனத்தின் பெருமைக்கு நாம் இணங்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய நியாய தீர்ப்பு பார்ப்போம், தேவனுடைய கோபத்திற்கு உள்ளாவும், நாம் அதற்கு பெரிய ஒரு விலைக்கரையும் கொடுக்க வேண்டிய நேரம். இந்த சாம்சனை போல நம்ம பார்த்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தின் நிமித்தமாய் இந்த உலகத்துல மரணம் வந்தது என்று பார்க்கிறோம். எல்லா தீமைகளும் நோய் நொடிகள் எல்லாமே அது நிமித்தமாய் சாபமாக மனுக்குலத்தின் மீது சுமத்தப்பட்டது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, தயவு செய்து நாம் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படியதுதான் உண்மையான ஒரு பிளஷர். அதாவது நம்ம நினைக்கிறோம் அவுட் சைடு காட்ஸ் வில் தான் நமக்கு ஒரு பிளஷர் இருக்கும்னு நினைக்கிறோம். கிடையாது. தேவனுடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான் மிக அருமையான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை மிகவும் ஒரு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை. அதாவது உங்களுடைய என்ன சொல்றது, அதுதான் குளோரியஸ் லைஃப். தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் அவுட் சைடு கவரேஜ் ஏரியால வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு சாபம் நிறைந்த ஒரு தேவனுடைய கோபாக்கணையினால் சூழப்பட்டவர்களாக நாம் அதற்கு பெரிய விலை கொடுக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை. ஆகையால் நாம் என்ன பண்ணுவோம்? தேவனுடைய சித்தத்திற்கு நாம் கீழ்ப்படியோம். தேவனுடைய சித்தம் முதலாவது நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும், அதாவது ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு நாம் வேத வசனத்துக்கு வாசித்து அதற்கு கீழ்ப்படியும் பொழுது ஆவியானவரால் நிரப்பப்படுவோம். மூன்றாவது, நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஏனென்றால் நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் செய்கிறார். இந்த சரீரத்தை நாம் பாவ செயலுக்கு நாம் ஈடுபடுத்தக்கூடாது. அப்படி செய்வோமே ஆனால் தேவன் நம்மை நியாயம் தீர்ப்பார். நான்காவது காரியம் கீழ்ப்படிதல். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபை மூப்பொருளுக்கு கீழ்ப்படிய வேண்டும், நாம் அரசாங்கத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நாம் வாழும்பொழுது தேவனுடைய நாமமானது மகிமைப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தம் நிறைவேறும். அதன் மூலமாக நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை கர்த்தராகிய தேவன் வாய்க்க பண்ணுவார். ஏனென்றால் அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை நம்முடைய இருதயத்தில் அவர் வைப்பார். அவர் நம்முடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவார். இதுதான் உங்களிடத்துல நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியம். இந்த வாய்ப்பினை கொடுத்த சகோதரர் பிரபாகர் அண்ணனுக்காகவும் சாம்சன் பிரதருக்காக நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ.